திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழியில் இந்த கம்மங்கூழ் கடைக்காக நம்ம போகலாம். நம்ம அக்காவோட கடையில் நிறைய வெரைட்டி ஆஃப் சிப்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க கம்மங்கூழுக்கு. அதை விட ப்ளஸ்ஸு நிறைய ஊறுகாய் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதை விட ரொம்ப 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 பெருமையாக சொல்லணும் அப்படின்னா மண்பானையில் கம்மங்கூழ் கொடுத்தாங்க அந்த அக்கா. அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம நிறைய இடங்களில் கம்மங்கூழ் குடிச்சிருக்கோம். ஆனாலும் அக்கா கடையை பொறுத்த வரைக்குமே கம்மங்கூழில் நிறைய தயிர் ஊற்றி கம்மங்கூழில் சூப்பராக கொடுத்தாங்க. மாங்காய்லாம் வச்சுருந்தாங்க. மாங்காய்லாம் நம்ம கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி மிளகா பொடி போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. நம்ம இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் போகிற வழியில், அதாவது திருப்பூர்லேருந்து போகிறீங்கன்னா பல்லட வழியாக போகும்போது சூலூர் தாண்டினதுமே ஒரு ரைட் கட் ஆகும். கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிறக்காக அந்த வழியில் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு கம்மங்கூழ் கடைக்கு ஏதாவது ஒன்று தான் ஃபேமஸாக இருக்கும். நம்ம அக்கா கடையில் எல்லாமே ஃபேமஸ்ஸு. எப்படின்னு கேட்குறீங்களா? கம்மங்கூழ் நம்ம பானையில் கொடுக்குறாங்க, அது ஒன்று. ஒரு சில கடையில் ஒரு சில ஐட்டம் தான் இருக்கும். அக்கா கடையில் நிறைய சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஊறுகாய், மாங்காய், இது எல்லாமே கொடுத்தாங்க. சரி, இதை விட இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல கம்மங்கூழை வாங்கிட்டு நம்ம அப்படியே அழகாக நடந்து போனால் இயற்கை சூழலில் நின்று சூப்பராக குடிக்கலாங்க. நான் இந்த கடையில் வண்டியை நிறுத்தினதுக்கு ஒரே காரணம், நம்ம குளத்துக்கு பக்கத்தில் அழகாக இருந்துச்சு. அவ்வளோ வெயிலில் கண்டிப்பாக ஒரு கம்மங்கூழை வாங்கி நம்ம ஒரு சூப்பராக இயற்கையோடு நின்று குடிக்கலாம். எதுவுமே மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. 100% சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்காவோட கடை ஆர்வி கம்மங்கூழ் கடைன்னு இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு கடை இருக்காமல் அங்கே நிறைய சிப்ஸ் ஐட்டம்லாம் இருக்குன்னாங்க. பட் அந்த கடைக்கு நம்ம போகலை. இந்த கடைக்கு நம்ம போயிருந்தோம். இந்த கடை உண்மையிலே இயற்கை சூழலில் நீரோட்டம் பகுதியில் சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்மங்கூழ் கடையை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. ரோட்டை ஒட்டியே இருக்கும் நம்ம கம்மங்கூழ் கடை. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும். எவ்வளவோ பெரிய பெரிய கடைகள், ஜூஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்கலாம். பட் ஆனாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அதுபோக அக்கா கடையில் நார்மல் மோரை விட அக்கா கிட்ட ஸ்பெஷல் மோர் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. அக்கா மசாலா மோர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் AMR Travel Vlogs.